அலட்சியப்படுத்தக்கூடாத இடுப்பு வலி. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இடுப்பு வலி வந்திருக்கு. அது வந்து அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. இப்ப என்னால அதுக்கு அறுவை சிகிச்சை கொடுத்தா பண்ண முடியும். பண்ணாலுமே ரிசல்ட் வராது. காடா எக்கோனா சிண்ட்ரோம் வந்து ஒரு ரெட் ஃபிளாக். வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாத இடுப்பு வலி அப்படின்னா என்னென்ன, இதெல்லாம் நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. பொதுவா இடுப்பு வலினாக்கா நம்ம ஒரு கன்சல்டிவ் மேனேஜ்மெண்ட் போவோம், நாட்டு வைத்தியம் போவோம், இல்லைனாக்கா மாத்திரை மருந்து, இல்லைன்னா பிசியோதெரப்பி இப்படி போவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சிரோ பிராக்டிஸ் சொல்லுவாங்க, போட்டு நடக்க எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல வகைகள் வந்து இடுப்பு வலிக்கான வைத்தியங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி எந்தெந்த இடுப்பு வலிக்கு பார்த்து நம்ம பயப்படணும், இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப என்கிட்ட போன வாரம் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நடக்க முடியாம வந்தாங்க. காலில் வலுவே இல்லை, ஒண்ணுக்கு கண்ட்ரோல் கிடையாது, வெளிக்கு கண்ட்ரோல் கிடையாது. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இடுப்பு வலி வந்திருக்கு. அது வந்து அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. என்னன்னா அவங்க பார்த்துட்டு நான் மாத்திரை மருந்தே சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்பயே அடப்பு ஜாஸ்தியா இருக்குமா, அது கிளியர் பண்ணிக்குமான்னு சொன்னேன். இல்லை சார், நான் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறேன், ஆயில் மசாஜ் பண்ணா சரியா போயிடும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா கால் 2 செயல் இல்லாம இருக்கு. அவனால நிற்க முடியல, நடக்க முடியல. மெயினா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு கண்ட்ரோல் இல்ல. எப்ப பார்த்தாலுமே அந்த ஒண்ணுக்கு வாட அவங்க சுத்தி இருந்துட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப என்னால அதுக்கு அறுவை சிகிச்சை கொடுத்தா பண்ண முடியும். பண்ணாலுமே ரிசல்ட் வராது. இதுதான் கிரானிக் காடா ஈகோனா சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த காடா ஈகோனா சிண்ட்ரோம் வந்து ஒரு ரெட் பிளாக். அதுக்கு நம்ம கட்டாயம் வந்து பயப்படணும். நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. மத்த கன்சர்வேட்டிவ் மெத்தட்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாக்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலுமே ரிசல்ட் கிடைக்காது. இதுதான் நிதர்சனம். ஆக ஒரு இடுப்புலின்னு வந்தாக்கா நீங்களா சுய வைத்தியமோ இல்ல நீங்களா ஒரு யூடியூப் பார்த்தோ இல்ல பிசியோதெரப்பியோ பண்ணிட்டு இல்லாம டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து அது நரம்பு அமுத்திட்டு இருக்கா அதை பாருங்க. ட்ராக்ஷன் இது மாதிரி டிவைஸ் தான் வச்சு சில பேர் வந்து அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாலுமே நரம்பு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இயற்கையாவே நம்ம டைம் எடுக்கலாமா இல்லையான்றத வந்து டாக்டர் தான் சொல்லணும். ஒரு நரம்பு அழுத்திட்டு இருக்கு, ஜவ்வு போய் குத்திட்டு இருக்குனாக்கா அது இயற்கையா ஒரு 6 மாசத்துலேயே வந்து தன்னை போல சரி பண்ணக்கூடிய ஆற்றல் தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா வைத்தியமும் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்ல கிடையாது. நரம்பு அழுத்தம் அதிகமா இருக்கும்போது நரம்போட ரத்த ஓட்டம் கம்மியாகி தழும்பு ஏற்பட்டு இர்ரிவர்சிபிளா மாறிடும். ஆக அந்த மாதிரி கண்டிஷனை நம்ம ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, என்னென்னலாம் வந்து ஒரு ரெட் பிளாக் சைன்ஸ்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு உட்கார இடத்துல அந்த மோஷன் போற இடத்துல உணர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறமா கால் 2 மறுத்து போயிருக்கும். அப்புறம் ஒண்ணுக்கு கண்ட்ரோல் இருக்காது, வெளிக்கு கண்ட்ரோல் இருக்காது. சடனா வரக்கூடியது அந்த காடா ஈகோனா சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. உரிய வைத்தியத்தை மருத்துவர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பதிவுகளில் வந்து வேற என்னென்ன நோயெல்லாம் நம்ம இடுப்பு வலியில சார்ந்தது, டியூமர் ஆகட்டும், இல்ல கேன்சர் ஆகட்டும், ஜாயிண்ட்ல பிரச்சனை ஆகட்டும், இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளை பாதிக்குதுன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பல தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயனருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.